நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், விஜய் இன்றைக்கு சேலத்துல பேசியிருக்கிறாரு. 5000 ரூபாய் கொடுத்ததை பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே கொடுக்குறீங்க, இதெல்லாம் நம்பிராதீங்க, வாக்குக்காக காசு கொடுப்பாங்க, இதில் சத்தியம் கூட கேட்பாங்க, நீங்க உஷாரா இருந்துக்கோங்கன்ற மாதிரி மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய இந்த கருத்துக்கு உங்கள் பார்வை என்ன சார்? அதாவது லாட்ரி சீட்டு விற்கக்கூடியவர்களுக்கு கள்ள டிக்கெட் விற்கிறாங்க பார்த்தீங்களா சினிமாவில், இவங்களுக்கு அந்த 5000 ரூபாவுடைய அருமை தெரியாது. சாதாரண ஒரு உழைக்கும் வர்க்கம் அந்த மக்களுக்கு தான் அந்த 5000 அருமை தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் உழைக்கிறீர்கள், உழைத்து நேர்மையாக சம்பாதிக்கிறீங்க. அவங்களுக்கு இந்த 5000 ரூபா எவ்வளோ வேல்யூபிள்னு தெரியும். ஒரு 5000 ரூபா இருந்தால் அந்த பெண்மகள்னால ஒரு மாதத்தையே அவங்களால ஓட்டிட முடியும். அப்போ அந்த பணத்தை முன்னாடி எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று காலையில் அவர் தருகிறார் என்றால் ஆர்எஸ்எஸும் பிஜேபி கும்பலும் ஒரு சதி திட்டம் போட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த பெண்களுக்கு உரிமை பணம் வழங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மகளிர் உரிமை பணம், அதை தடுப்பதற்கான சில வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தேர்தல் அறிவிக்க போறாங்கன்னா ஒரு வாரத்தில் அறிவிப்பு வரப்போகிறது. அப்போ அறிவிப்பு வந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதை தமிழக முதல்வர் ஒரு தாய் உள்ளத்தோடு அதை கருதி, இப்போ தாயிட்ட போய் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. குழந்தைகள் பால் கூட கேட்க மாட்டாங்கன்னா தாய் அதை உணர்ந்து குழந்தையை கொடுப்பாங்க. இதை நம்ம யதார்த்தம் பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த நிகழ்காலத்தில் தாய் பாலையை கொடுக்கல, அது வேற பிரச்சனை. சரிங்களா? அந்த தாய் உள்ளத்தோடு அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, யாரு சொன்னாரா முன்னாடி? நேற்று கூட சொல்லலை, எதுவும் சொல்ல. திடீர்னு பார்த்தா காலையில் பார்த்தா அவர் 9 மணிக்கெல்லாம் வந்துட்டார். லைவ்ல வந்தாரா வரலையா? அதுவும் பணத்தை போட்டுட்டு சொல்றாரு பணம் எல்லாம் உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்குன்னு. உடனே அங்கங்க ஆளுகளில் ஃபோனில் பண்ணி கேட்கும் பொழுது எல்லாருக்கும் பணம் கிடைத்திருக்கிறது. எல்லாருக்கும்னா யாருக்கெல்லாம் தகுதி இருக்குதோ அது இருக்குல்ல. இப்போ ஒரு மிராசுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஏழைகளுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு வரம்பு வைத்திருக்கிறார்கள். அதுவும் 1 கோடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஏறக்குறைய பெண்கள் வாக்கே 1.5 கோடி என்று எண்ணுகிறேன். அதில் இவங்க 1 கோடியே 30 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு செய்தி கிடைக்கிறது. அப்போ இதெல்லாம் கொடுத்திருப்பது உண்மையிலேயே எங்கள் தலைவர் சொன்னதை போல தமிழ்நாட்டில் இது ஒரு மகளிருக்கான நடந்த ஒரு புரட்சி. எங்கள் தலைவர் தான் சொல்றது, ஒரு புரட்சிகர ஒரு மாற்றத்திற்கான ஒரு வழி என்று எங்கள் தலைவர் பாராட்டுகிறார். அப்போ நாங்களும் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம். இன்னமும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு நிகழ்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80 விழுக்காடு ஆம்பளைய ஃபுல்லாக அந்த டாஸ்மார்க்கில் குடிச்சு விட்டு, சரிங்களா, அவன் மனைவிக்கு தாலியை விற்கிறான், பிள்ளைகளுக்கு ஒழுங்காக படிப்புக்கு அனுப்புறது இல்லை. அவ்வளவு கொடுமை நடந்துக்கிட்டு நாங்கள் தான் போகிறோம்ல. நீ ஈவினிங் பார்த்தீங்கனாலே தமிழ்நாடே தள்ளாடுதுங்க. அதுக்காக நாங்கள் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சாராயத்தை இழுத்து மூடுங்கள், சாராயம்னா டாஸ்மார்க்கை இழுத்து மூடு, தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமா அதற்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பை கொடுப்பார் என்று இந்த தருணத்தில் உங்கள் யூடியூப் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா 5000 ரூபாய் கொடுத்தீங்க, இது ஒரு தாய் உள்ளத்தோடு செய்திருக்கிறீர்கள். அதே தாய் உள்ளத்தோடு இந்த மதுவை நிறுத்துவதற்கு, தடுப்பதற்கு, டாஸ்மார்க் இழுத்து மூடுவதற்கு ஒரு அறிக்கை குடிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதை நிறுத்த ஏதோ செய்யறாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனா அரசு ஒரு ஆணை போட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் முன்னாடி இருந்தே உரிமை தொகை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை யார் தடை செய்ய முடியும்? தேர்தல் அப்ப செஞ்சிருவாங்கல்ல. இப்ப தேர்தல் ஒன்று அறிவிப்பு வந்த பிறகு நீ எந்த வகையான பணமும் கொடுக்க கூடாது. அது உரிமை பணமாக இருக்கட்டும் இல்ல உதவித்தொகையாக இருக்கட்டும், அதை விட மாட்டாங்க. அதனாலதான் அவர் கரெக்டா முன்னுணர்ந்து உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்க, இப்ப 3000 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் கூட 2000 ரூபாய் கொடுத்துடலாம். 5000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துருச்சுங்க. அவங்க இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியில் இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். பெண்கள் மகிழ்ச்சியா இருந்தா எல்லாரும் மகிழ்ச்சிங்க. இப்ப புரட்சி அம்பேத்கர் என்ன சொன்னாரு, நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு நாட்டின் வளர்ச்சியை மதிப்பிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அந்த நாட்டை நாம் அளவிட முடியும், எந்த நாடாக இருந்தாலும். அப்ப பெண்கள் வளர்ச்சியை பொறுத்துதான் அந்த நாட்டின் வளர்ச்சி இருக்கிறது. அப்ப அந்த பெண்கள் இன்னைக்கு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்களே. ஆனா விஜய் என்ன சொல்றாருன்னா, காசு எல்லாம் உங்க காசு தான், அதனால நீங்க 5000 ரூபாய் வாங்கிட்டு காதுல விசில் அடிச்சு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது விஜய் இப்போ நான் தான் ஒரு 3வது சக்தி, இல்ல நான் தான் எதிர் சக்தி அப்படின்ற மாதிரி வர்றாரு. அது அரசியல்ல அவருக்கான அந்த உரிமை, அது எல்லாருக்கும் இருக்குது. ஆனா ஒரு தலைவனா வந்துட்டாருன்னா முதல்ல சினிமாக்காரன் மாதிரியே பேசக்கூடாது, கூத்தாடி மாதிரியே பேசக்கூடாது. அது அவர் ஸ்டைல் சார். அதையே நீங்க அப்படி பேசக்கூடாது. சினிமா தலைவன் கூத்தாடித்தனத்தை மக்களிடம் நீங்கள் விதைக்காதீங்க. நம்ம பாக்குறோம், அதுல ஒருத்தர் நசி செத்து போயிட்டேன். அன்னைக்கு 42 பேர் செத்தாங்க கரூர்ல. அதே நீ கவனமா பாக்கணும்ல. எல்லாத்தையும் நடத்துறோம், நாங்க நடத்துறோம், எங்களுக்கு வராத கூட்டமா இது மாதிரி 10 மடங்கு எங்களுக்கு வரும். இருந்தாலும் நாங்க ஒவ்வொருத்தரையும் பாதுகாப்போம். அங்கங்க எல்லாருக்குமே நாங்க வாட்டர் வழங்குவோம், தண்ணி வச்சு எல்லாருமே கொடுப்போங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சிருப்போம், எல்லாமே பண்ணுவோம். உயிர் போச்சோங்க. அதுவும் பாருங்க, அவன் தொழிலாளிங்க, அவன் அது மகாராஷ்டிராவை சார்ந்தவன். அங்கே ஏதோ விற்பனைக்கு கூட வந்திருக்கலாம்.
இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்க மாட்டேன். மகாராஷ்டிராக்காரங்க ஒரு தொழில் பண்ணுவதற்கு அங்கே வந்திருக்காங்க. இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான் நசுங்கி. அப்புறம் அதான் அவங்களுடைய இதுதான் அவங்களுடைய அட்மின். உங்களுக்கு அட்மின்றது என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது என்ன? திமுக சரியா ஆட்சி நடத்தவில்லை, அதிமுக சரியா ஆட்சி நடத்தவில்லை, பிஜேபி அங்கு ஒழுங்கா ஆட்சி நடத்தவில்லை, நான் ஆட்சி நடத்துகிறேன். அது என்ன ஆட்சின்றது? என்ன ஆட்சி என்பதே ஒரு அட்மின் தான், அட்மினிஸ்ட்ரேஷன் தானே. இப்ப இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு மோசமா இருக்குது. உன்னை நம்பி வந்த 42 பேரை கொலை செஞ்ச நீதான், அதை மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தரையும் போட்டு தள்ளிட்டு இன்னொரு ஆளையும். அப்ப இது வந்து உனக்கு என்ன தெரியுது? உனக்கு எதுவுமே தெரியல. எழுதி கொடுக்கறத அப்படியே நீ வந்து டைலாக்கா பேசுற. நான் அதை பார்த்தேன் நெறியாளர் அவர்களே. அதுல வந்து அந்த ஊர் நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொல்றாப்புல. பிரச்சனை சொல்றது ஒரு தலைவனுக்கு தெரியணும்ல, என்ன பிரச்சனை, எங்க நடக்குது, எப்படி நடக்குது. முதல்ல அவருக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியாதுங்க. அவர் அங்கே பேசும்போது ஒரு சொல்றாரு பார்த்தீங்களா, அவரால் அவ்வளோதான் அவரோட கெப்பாசிட்டி. சினிமா நடிகர்களுக்கு எல்லாருமே தொடர்ந்து அவங்களுக்கு பிராக்டிஸ் எப்படி இருக்கும்னா, இயக்குனர் எழுதி கொடுத்துருவாப்புல, அவங்களுக்கு ஒரு ஏடி இருப்பாப்புல, அவர் டைலாக சொல்லி கொடுப்பாரு, அந்த டைலாக பேசுவார். நீ நல்லா பாருங்க, வெறும் பஞ்சு டைலாகாவே பேசுறாரு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, இங்க சென்னையில 30% வாக்கு வங்கி தாவேகாவுக்கு இருக்கு, அதனால அவருடைய 2வது கட்ட தலைவர்கள் எல்லாருமே சென்னை நோக்கி, அவருமே சென்னை போட்டியிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விருகம்பாக்கம், வேளச்சேரி இந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் எங்களுக்கு கிடைக்குது. அப்போ இருக்கும்போது 30% 40% சென்னையில மட்டும் அப்படின்னா அது நீங்க குறைத்து மதிப்பிடக்கூடாது இல்லையா? நீங்களே வந்து அவர் தான் பைத்தியகாரத்தனமா ஏதோ பில்டப் பண்றா, நீங்களும் பண்றீங்களே. இந்த 30 விழுக்காடுன்றது யார் சொன்னது? இன்டர்னல் சர்வே நான் கேட்டது. 30 விழுக்காடு என்பது ஒரு பொதுவான பத்திரிகை சொல்லுச்சா? பொதுவான பத்திரிகை என்ன சொல்லுது? இப்பொழுது தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். வந்துச்சா வரல ரிப்போர்ட்? ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி. நான் கேட்கிற கேள்வி, உண்மையிலே ஒரு பைத்தியகாரத்தனமாக பேசுறாரு. யாராவது ஒரு பொதுவான நிறுவனங்கள் இப்ப சொல்லுது, இல்லங்க விஜய்க்கு வந்து இன்னைக்கு 30 விழுக்காடு இருக்குது, இல்ல விஜய் வெற்றி பெறுவார் சொன்னா நம்ம பேசுவோம். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்க சேனல் வந்து ஒரு முக்கியமான சேனல், நீங்க ஒன்னும் அழிக்க முடியாது, எப்பயும் இருக்கு. நல்லா எழுதி வச்சுக்கிறீங்க. விஜய் இப்ப இருக்கிற இதே கூட்டணி, இப்ப இருக்க கூட்டணி மாறிச்சுன்னா அதை நான் சொல்ல முடியாது. அப்ப நீங்க வாங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். இப்ப இருக்கிற கூட்டணி இப்ப இருக்கலங்க, அங்க என்டிஏ இருக்குது, இங்க விஜய் இருக்கிறாப்புல, இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அங்க அண்ணன் சீமான் இருக்கிறாரு. இந்த 4 முனை போட்டியில தேர்தல் நடந்தால் நல்லா கேட்டுக்கிறீங்க, விடுதலை சிறுத்தைகள் இப்ப எங்க இருக்கிறோம்? திமுக இருக்கிறோம். அந்த கான்செப்டோட பேசுறேன். நாங்கள் வந்து 200க்கு மேல வெற்றி பெறுவோம். கரெக்டா? இவர் ஒரே ஒரு ஆள் தான் வெற்றி பெறுவார். நல்லா கொடுங்க, ஒரே ஒரு ஆளு. யாரும் ஜெயிக்க, செங்கோட்டையும் கூட ஜெயிக்க முடியாது, அந்த புஷ் எல்லாம் ஜெயிக்க முடியாது. கரெக்டா? இன்னொருத்தர் இருக்கிறாப்ல, புஷ் இங்க நிக்க மாட்டாப்ல, ஒரு பாண்டிச்சேரி நிப்பாப்ல, அங்க வேணா ஜெயிக்கலாம். யதார்த்தத்தை சொல்றேன். அதே மாதிரி ஆதவர்ச்சி யாரும் வர முடியாது, ஒரே ஒரு ஆளு அவர் வெற்றி பெறுவார். அது ஏன் வெற்றி பெறுவார்னா, எப்படி விஜயகாந்த் அண்ணன் வந்தாரு பாத்தீங்களா, வரும்போது அவர் மட்டும் வெற்றி பெற்ற நான் இருக்கா? அதே தாங்க. இன்னும் அதாவது விஜயகாந்தோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் விஜய். ஆனா நீங்க விஜய் வந்து ஒரே ஒரு ஆள் தான் வெற்றி பெறுவான்றீங்க. அந்த கட்சியில இருக்க எல்லாருமே விஜய்ன்றாரு அவரு. எல்லாருமே விஜய், எல்லாருமே 234 தொகுதியிலும் விஜய் தான். அந்த கட்சியில ஒரே ஒரு நபர் தான், அது விஜய் தான். அங்கே போட்டி போடுற எல்லாருமே விஜய் தான்றாங்க. விஜய் விஜய்ன்றாரு. மக்களும் விஜய் தான், மக்களும் விஜய் விஜய்ன்றாங்க. எல்லாத்தையும் அழிச்சு விட்டு விஜய் மட்டும் வச்சிருமான்றேன். இது என்ன ஒரு பைத்தியகாரத்தனமா இல்லையாங்க? பன்முகத்தன்மை கொண்டதாங்க அந்த உலகம். உலகம் வந்து எங்கேயுமே ஒருவர் இன்னொரு போல் இருக்க மாட்டார். ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி இருந்தாலும் அவன் மாறிதான் இருப்பேன். அவனுடைய உணர்வு வேற, அவனுடைய பழக்க வழக்கம் வேற, அவனுடைய கலாச்சார பண்பாடு வேற. ஒரே குடும்பத்துல இப்ப நீங்களே பாருங்க, உங்க வீட்டுல உங்களுக்கு தங்கையோ அக்காவா இருந்தா ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்க, ஒரே தாய் தந்தையா இருந்தேன். ஆனா நம்மளோட கேரக்டர் மாறி இருக்கு. அது மாதிரி உலகமும் அதே மாதிரி அது எல்லாமே விஜய் அப்படின்னா இது பைத்தியகாரத்தனமா இருக்கு. மக்களை ஏமாத்துற வேலை செய்யறாருங்க. ஆனா அந்த விசில பார்த்து பயப்படுறாங்க திமுக. அதனாலதான் வந்துட்டு சிவகங்கையில ஒரு கவுன்சிலர் கூட தூய்மை பணியாளர்கள் வந்து விசில் அடிச்சு குப்பை வாங்குறதுன்றது எல்லா ஊர்லயும் வழக்கமானதுதான். அதுல விசில மாத்திட்டு ஸ்பீக்கர் கொடுக்கறதா இருக்கட்டும், சேப்பாக்கம்ல வந்து விசில் அடிக்க கூடாதுன்னு தடை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா விசில பார்த்து திமுக பயப்படுறாங்க. இதென்ன தாவேக்காவினர் சொல்றாங்க. நான் சொல்றேன்ல, விஜயை பார்த்து யாரும் பயப்படல. அவரை வந்து ஒரு காமெடியா தான் பாக்குறாங்க. ரெண்டாவது வந்து நீ விசில் வந்து ஒரு விசில் அடிச்சா கூட்டமா அது மாறிடக்கூடாது. அவங்க வந்து தொழிலாளர்கள் ஒரு விசில் அடிக்கிறாங்க, இல்ல ஒரு கண்டக்டர் விசில் அடிக்கிறாரு, இப்படி எல்லாமே நம்ம பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான். இந்த சில விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பைத்தியம் ஆயிடுறாங்க. அவரே என்ன சொல்றது, காதல் அடி அப்படின்னா என்ன, காதுல போய் அடி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வந்து நீ விசில் அடிச்சு ஊதுரா அப்படின்ற மாதிரி ஒரு விசில் அடிச்சான் கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவனும் பாருங்க, தேர்தல் அதிகாரியும் ரொம்ப விவரமா இருந்திருக்காங்க. நீங்க கேட்டாங்கலாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க இந்த குரூப் தாண்டா இந்தாங்க உங்களுக்கு விசில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, விசிலை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதே நேரத்துல விசில் அடிச்சுட்டே தெரியக்கூடாது. அது வந்து எப்படின்னா, அப்புறம் ஒரு படத்துல, அவர் படத்திலே வரும், யாரு பக்கத்துல ஒரு நடிகை வச்சுக்கிட்டு இவரே விசில் அடிப்பாரு. பாத்தீங்களா பாக்கலையா? அது என்ன படம்? இப்போ வந்து படம் வந்து ரொம்ப நாளாச்சு. கோட்ல வந்து ஒரு பாடலே வந்திருக்கு, விசில் வச்சு ஒரு பாடல். அத சொல்ல, அதற்கு முன்னால் அசீனோட வந்து நிப்பாரு பக்கத்துல, போக்கிரி. அப்ப அது மாதிரி வெறும் அந்த போக்கிரி
ஆளும் போக்கிரித்தனமா செயல்படுறாரு, படம் பேரும் போக்கிரின்னு வைக்கிறாங்க. மாஸ்டர்னு ஒரு படம் வச்சாங்க. மாஸ்டர் எவனாவது தண்ணி அடிப்பானா? அந்த படம் பூரா தண்ணி அடிச்சிருக்காரு. இப்ப நம்ம ஊர்ல மாஸ்டர்னு சொல்லி எவனா தண்ணி அடிச்சா செருப்பு விளக்கமா அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. ஆனா இவர் ஒரு பள்ளிக்கூடத்திலேயே ஒரு கல்லூரியில ஒரு ப்ரொஃபஸரா இருக்கிறாரு. ஆனா அவர் மாஸ்டர்ன்றாங்க. ஆனா போதையிலே திருறாரு. ஓப்பனிங்கே போதைதான். அப்ப இதுதாங்க அவருடைய அவருடைய நிலைமையும் அப்படித்தான். நீங்க இப்படி அவங்க சொல்றீங்க. சேர்ந்திருக்கிற நிலைமையும் அவர் அப்படித்தான். படமும் மக்கள் கொண்டாடுறாங்க, கூட்டமும் கூடிதான் செய்யுது, மக்களும் அவருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இப்ப நாங்களே ஒரு 10 பேர்ட்ட கேள்வி கேட்டோம்னா 8 பேர் விஜய் தான் நாங்க சப்போர்ட் பண்றோம்ன்றாங்க. அப்போ நீங்க அதெல்லாம் நிராகரிக்க இல்ல, முடியாது. அதாவது விஜயுடைய ரசிகர்கள் எல்லாரும், நான் கூட அவருடைய ரசிகர், நல்லா கேட்டுக்கிறீங்க. ஓகே நீங்க நிச்சயம் அவர் ரசிகரா இருப்பீங்க. ஓகே திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல ஒரு என்டர்டைனர், நல்ல ஒரு அதாவது கூத்தாடி. அதுல எந்த குத்தணி தப்பா எடுக்காதீங்க, அது எம்ஆர் பயன்படுத்திய வார்த்தை, ரைட்டா? ஒரு என்டர்டைனர், ரைட்டா? அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. டான்ஸா இருக்கட்டும், சிரிப்பா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், இல்ல பேசுற ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாம் சூப்பருங்க. ஆனா அந்த பார்வையில ஓட்டு விழுகுன்னு மட்டும் கற்பனை பண்ணிடாதீங்க. இப்ப இதே இடத்துல நாளைக்கு அஜித் வரட்டும். இப்ப அஜித் இருக்கிறாருல, அவர் நாளைக்கு வர சொல்லுங்க. இவரை விட டபுள் மடங்கு கூட்டம் வரலன்னு என்ன கேளுங்க. ஏங்க அஜித் லெவலுக்கு ஏங்க போறீங்க? நம்ம இவரை கூப்பிடுங்க, சிம்புவை கூப்பிடுங்க, இல்ல தனுஷை கூப்பிடுங்க, இல்ல அவங்க யாருமே கூப்பிடுங்க, நயன்தாரா கூப்பிடுங்க, லேடி சூப்பர் ஸ்டார். அதனால வந்து ரசிகர்களுக்குன்னு என்னைக்குமே ஒரு கூட்டம் எப்பயுமே தமிழ்நாட்டுல இருக்குது, மத்த நாட்டுல இல்ல. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, ஒரு இவங்க வந்து எப்படின்னா ஒரு அதாவது ஒரு கலையோடய சேர்ந்து இருப்பாங்க. அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாருல, தமிழன் வந்து செத்தாலும் அவனுக்கு வந்து ஒரு கலை, வாழ்ந்தாலும் கலை, எல்லாமே பிறப்புல இறப்பு எல்லாத்திலுமே அவங்க பாட்டு பாடுவாங்க, அவங்க ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. இவர் மகிழ்ச்சியின் ஒரு கூட்டம் தான் தமிழர்கள். நீங்க பாருங்க, எந்த நாட்டிலேயாவது தொடர்ந்து ஏதோ தெரியாம என்டிஆர் உருவாக்கிட்டாங்க ஆந்திரால, அதோட அது முடிஞ்சு போச்சு. எந்த நாட்டிலேயாவது தொடர்ந்து சினிமா சம்பந்தப்பட்டவர்களை ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், எந்த இதுல இருக்கா? திமுகவே சொல்றேன், திமுக யார்? உதயநிதி ஸ்டாலின், அவரும் சினிமா சம்பந்தப்பட்டவர் தான். இந்த போட்டு பாருங்க, விஜய், அவர் சினிமாலே கோல உச்சிரியவர் தான். அந்த கட்சி யாரு? ஜெயலலிதா, எம்ஜிஆர். இது மாதிரி ஒரு பைத்தியக்காரமான ஒரு நாடு உலகத்திலே எங்கேயுமே இல்லை. அவ்வளவுக்கு இவங்க சினிமா பைத்தியமா திருறாங்க. சினிமா தாங்க. அவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? அவன் எப்படி இந்த அரசியல நுணுக்கமா பணியாற்ற முடியும்? உள்ள பஞ்சு டைலாக் அவர் பின்னாடி இருந்து இயக்குகிறார்கள். என்னன்னா இன்னைக்கு ஒரு 3000 கோடி 2000 கோடி வந்துகிட்டு இருக்கலாம் சினிமா மூலமாக தொடர்ந்து. அதை வந்து பல லட்சம் கோடியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே திரைத்துறைக்கு வருகிறார். இதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதனால மக்கள் ஏமாறாதீங்க, மக்கள் தெளிவா இருங்க. நாங்க 1000 அதாவது அவர் வரும்பொழுது அவர் வரவேற்றதே விடுதலை சிறுத்தைகள் தான். இப்பயும் கூட 1000 பூக்கள் மலரட்டும்னு நாங்க சொல்றோம். பல தலைவர்கள் உருவாகட்டும், அதுல தப்பு இல்லை. ஜனநாயகத்துல என்னைக்குமே அரசியல் வந்து ஒரு குவிமையமாக கூடாது. தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களே முதலமைச்சரா இருக்கணும் அப்படின்றத எங்களோட கொள்கை ரீதியை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பல பேர் வரட்டும், நாளைக்கு நீங்க கூட வாங்க, அரசியல குதிங்க, ஒரு எம்எல்ஏ ஆகுங்க, நாளைக்கு நான் தான் அடுத்த ஒரு அமைச்சர் கூட கேளுங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா ஒரு சினிமாக்காரனுக்கு என்ன புத்தி இருக்கு, நல்லா ஓப்பனா சொல்லுங்களேன் சார். ஆளுமை திறன் யாருக்கு வேணா இருக்கலாம் தானே? இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லங்க, நான் இப்ப இல்லைன்னு சொல்ல. சினிமாக்காரனுக்கு எப்ப இந்த புட்டாம அடிச்சு பவுடர் அடிச்சு ஒரு கண்ணாடி அந்த கிளாஸுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி பேசி பழகிட்டானோ, ரைட்டா, அவன் எல்லாமே அந்த மாயையில தான் இருப்பேன். உலகமே மாயை உலகம் தான். நான் நெருக்கமா பல நடிகர்கள்ட்ட நான் பழகிருக்கிறேன், ரைட்டா, நேரடியாக நம்ம பார்த்துருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்றாங்க. ஆனா பொதுமைப்படுத்த முடியாது இல்லையா? எல்லாரையும் அந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து மக்களோட இருக்கிறவங்களும் இருக்கலாம். இருக்கட்டும், வரவேற்போம். நான் பொதுவாக தான் சொல்றேன், நான் அவனுக்கு குறிப்பா விஜய்னு சொல்லல. சினிமாக்காரனுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கு, சரிங்களா? இருந்தாலும் அந்த புத்தியெல்லாம் மீறி நான் வந்து எலெக்ஷன் நின்று நான் வெற்றி பெற்று மக்களுக்காக உழைப்பின்னு உண்மையா இருந்தா மக்கள் உடனே கொண்டாடுவாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எம்ஜிஆர் காலம் தாங்க மக்களுக்கு வந்து குழப்பமா இருப்பாங்க. இப்பதான் சோசியல் மீடியா காலம். இப்ப வந்து நம்ம அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும், விஜய் வந்து நேத்து வேற டோப்பா வச்சிருந்தாரு, இன்னைக்கு வேற டோப்பா வச்சிருக்காரு, கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுக்கு சோசியல் மீடியா வளர்ந்துருன்னு சொல்றேன். ஆனா அந்த காலத்துல பாருங்க, எம்ஜிஆர் அந்த பெரிய திரையில பார்த்தாதான், வெள்ளித்திரையில, வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அது ஒரு காலம், ஒரு மாயமான காலம். எப்போ உங்களுக்கு சோசியல் மீடியா வந்துச்சோ நல்லா பார்த்துக்கிறேன். ஒரு இதுக்காக சொல்றேன், எடுத்துக்காட்டு சம்பந்தமான டாபிக் சொல்றேன். பாரதின்னு ஒருத்தர் பட்டிமன்ற பேச்சாளர் ஏதோ ஒரு இடத்துல போய் அமெரிக்காவில் போய் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு. அந்த கருத்து ஒரு ட்விட்டர்ல போட்ட ஒரே காரணத்துக்காக பரவுச்சா பரவலையா? பரவச்சுலங்க. இது மாதிரி பல வரலாறு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு உங்களை விட, என்னை விட, எங்க தலைவரை விட எது செயல்படுது? சோசியல் மீடியா செயல்படுது. அப்ப அவ்வளவுக்கு இருக்கிற இந்த உலகத்துல இவர்கள் ஏமாற்ற முடியாது. அதனால ஏமாத்து வேலையை விட்டுவிட்டு நீங்க உண்மையிலேயே உழைக்கிறா இருந்தா உழைங்க, மக்களுக்கான சிறப்பு செய்யுங்க.
நீ சிறப்பாக செயல்பட்ட மக்கள் உங்களை வரவேற்பார்கள். கூட்டணி இல்லாம திமுகவால ஒண்ணும் செய்ய முடியாது. 75 ஆண்டு கட்சியே வந்து கூட்டணியை நம்பிதான் இருக்கு. மத்தவங்க உருவாக்குன கட்சியை வச்சு பொழப்பு ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவையும் சொல்றாரு. சோ இப்படி 2 பேரையும் வந்து ரொம்ப காட்டமான விமர்சனம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது ஒரு பைத்தியக்காரன் பேசுற பேச்சுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். நீங்க என்ன பெரிய வார்த்தை சொல்றது தப்பா எடுக்காதீங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் தனியா நின்று ஜெயிக்க முடியாது. அது எந்த கட்சியா இருந்தாலும் அதிமுக ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க 2014. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா யாருக்கும் கொடுக்கல. ஆனா எல்லாரையும் வந்து கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டிட்டு வந்து ரெட்டலை நிப்பாட்டி விட்டுச்சு. தனியா யாரும் நிக்க முடியாது. இந்திய சுதந்திர இந்தியாவில் நீங்க பல வரலாறு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பிஜேபி, காங்கிரஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஏன் இந்திய வரலாறு எடுங்க. உலகமே தேர்தல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு என்றால் பல கூட்டணிகள் சேர்ந்தாதான் அவங்க வெற்றி பெற முடியும். அதான தேர்தல்ன்றது என்னங்க, பல பேருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்குறது. ஒரே மாதிரி இருக்கிற தலைவன் வெற்றி பெறுகிறான். அதானே ஓட்டு போடுறது. அப்ப இவர் நினைக்கிறவே நான் தனியா கட்சி ஆரம்பிச்சேன், நான் பயங்கரமா இல்ல அப்படியா இப்படியாருன்னா சீமா கூட தான் அவரே ஆரம்பிச்சார் கட்சி. இப்போ உன்னோட அவருக்கு ஓட்டு வங்கி அதிகமா இருக்குது. இன்னைக்கு அவர் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறாரு. அதுக்கு என்ன நீ சொல்ற? நீயாவது எப்படி ஆளுநர் போய் கூட்டணி சேர போற? அவர் யார்கிட்டயும் சேரல இல்ல. யார்கிட்ட கூட்டணி சேர போறாருன்னு நினைக்கிறீங்க? நீ பொறுத்திருந்து பாருங்க. ஏங்க முதல்ல கூட்டணிக்கு வாங்க எங்களை அழைப்பு விட்டது டிவிக்கே தானங்க. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாருக்கு சொல்லப்பட்டது? அது யாருடைய டைலாக்கு? அது எங்களுடைய டைலாக்கு. எங்க தலைவர் சொன்னது 90களில். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதை யாரும் பேசுறதே இல்லை. மேலர்கள் மட்டும்தான் பேசுறாங்க. நாங்க எதுக்கு பங்கு கேட்கிறோம்னா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் சிங்குலர், எளிய மக்களுக்கும் புளூரல் அதிகாரத்தை கொடுக்கணும்னு. அதை நாங்க சொன்ன எங்களை அழைப்பு விட்டார். ஆனா நாங்க வந்து தம்பி நீ சினிமால பிரிச்சு குத்தாட்டம் போடலாம், இது அரசியல் இருந்து அப்படி போட்டா ஜெயிக்க முடியாது தம்பி, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீ வளர்த்துக்க. இன்னும் அவர் சொல்றேன், நான் அட்வைஸே பண்றேனே, என்ன களத்துல இரு, தொடர்ந்து பணியாற்று, நிச்சயம் இப்ப ஜெயிக்க முடியாது. அதுக்கு போய் நீ மக்கள்கிட்ட போ வந்து நிப்பா. நீங்க நம்புறீங்களா? நெறியாளரே நம்ம கூட ஒண்ணு பேசுவோம். இது முக்கியமான கேள்வி உங்களுக்கு, ரைட்டா? அவர் வந்து இல்ல இது முக்கியமா நீ சொல்லணும், உங்க மனசுல பட்டது ஓப்பனா சொல்லுங்க. இவர் இப்ப தேர்தல் நிற்கிறார். தேர்தல் நிச்சயமா நீ ஜெயிக்க மாட்டார், அது என்னுடைய கணிப்பு, அது யதார்த்தமா இருந்தேன். ஜெயிச்சு முடிக்காம போனதுமே இவர் மக்கள்கிட்ட போவாரா? களத்துக்கு போவாரா? விடுதலை சிறுத்தை மாதிரி போவாரா? இல்ல மத்த கட்சியை மாதிரி போவாரா? நான் எங்க கட்சியை மட்டும் சொல்ல. இவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்து இன்னொரு படத்துக்கு வாங்கப்பா, ஏப்பா சும்மா உட்கார்ந்து இருக்கிற, அது வரைக்கும் நம்ம இன்னொரு படத்தை பண்ணுவோம். தோத்துட்டாருன்னா வரமாட்டாருன்னு நீங்க நம்புறீங்க? வரமாட்டாருங்க. மக்கள்கிட்ட நான் சேலஞ்ச் பண்றேங்க. ஏன்னா அவங்க மனதில் அப்படித்தான் அவங்க இது. அவர் ஜெயிப்பாருன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவர் ஜெயிச்சு தொகுதிக்காவது அவர் போக மாட்டாரு. அவர் ஒரு ஆள் ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு? படத்துலதான் நடிப்பாரு, சட்டமன்றத்துக்கு அப்ப போயிட்டு கையெழுத்து போடுவாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. இதான் நான் சொல்றேன், யதார்த்தம். ஆனா இதே வந்து இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். அவர் தலைமையில ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கினால், உங்களுக்கு புரியுதா? இந்த கூட்டணி வந்து அவர் ரொம்ப கேவலமா பேசுது, அதுக்காக சொல்றேன். அவர் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக்கினால் அப்ப வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆளுங்கட்சியா வர முடியவில்லை என்றால் கூட எதிர்கட்சியா கூட வரலாம், அது வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆளுங்கட்சியா கூட வரலாம். அது எதை பொறுத்ததுன்னா கூட்டணியை பொறுத்ததுதான். இப்ப ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னா புரிஞ்சிடும், மக்களுக்கும் புரியும். ஏன்னா இந்த நேரத்தில் கூட்டணி பிரச்சனை நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்சி, விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து வரக்கூடிய கட்சி. இப்ப நாங்க அங்க போய் சேர்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப நாங்க அவங்களோட சேர்ந்தனால எங்களுக்கு ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். எங்களுக்கு வெறும் 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆட்சி அதிகாரமே கிடைக்குது. உங்களுக்கு புரியுதா? இதுதான் கூட்டணியில் இருக்கிற அந்த முக்கியமான ஒரு என்ன சொல்றதுன்னா அதிகாரம் பரவலாக்கப்படுது. அது வந்து ஓட்டா மாறுது. உங்களுக்கு புரியுது? அது மாதிரி அவருக்கு வந்து தலைமையில அவர் ஒரு 10 பேர், ஒரு 5 பேரை சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நம்பிக்கையோட ஆளை சேர்க்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லை. அதான் சொல்றோம். தொடர்ந்து களமாடினால் 2031 அது மாதிரியான வாய்ப்புகள் வரலாம். நம்ம அவரை வந்து குறைத்தே மதிப்பிடல. நல்லா நீ எடுத்து என் பேட்டியை பாருங்க. கலெக்டர் டிவி நான் பேரே சொல்றேன்ல, இவர் அப்பதான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னாரு. எல்லாரும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நான் அப்படி பேசிட்டே இருக்கும் போதே அப்ப அவர் அறிவிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற தேவேந்திரன் தெரியுமா நெறியாளர், அவர் என்ன கேட்கிறாரு. நான் முதல் டைலாக் அதே சொன்னேன். எங்க தலைவருடைய மனநிலையை உணர்ந்தனால அவர் நாங்க வெல்கம் பண்றோம் தான் சொன்னோம். அப்பதான் முதல் டாபிக்கே போட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் அவர் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறது. அப்ப நாங்க அப்படி வரவேற்ற ஆளுதான். ஆனா இப்ப இருக்கிற நிலைப்பாடு கரெக்டா இருக்கா? அதுதான் மேட்ரு. பாட்டுக்கு ஒரு மைக் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக அவர் வயசு என்ன, வயசு என்ன? நான் திமுக தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கக்கூடிய ஆளுங்க. அதுக்காக திமுக அப்போ வாய மூடி இருக்கணும்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்போ உன் வயசை விட அவர் வந்து உன்னுடைய அதாவது சினிமா வயசு தான் அவருடைய அரசியல் வயசு. அவ்வளவுக்கு இப்போ அரசியல் அவர் இருக்கிறாரு. அவர் அப்பா ஒரு அரசியல்வாதி. அவ்வளவுக்கு இருக்கவர்கிட்ட எதை பேசணும், என்னத்தை பேசணும், நீ என்ன செய்ய போற,
அவங்க என்ன செய்யறாங்க அதை பேசினா ஒத்த கொத்தவா அப்படின்ற மாதிரி டைலாக் பேசினா ஸ்டாலினா இல்ல விஜய் அப்படின்னு பாக்குற வந்து இது திரைப்பட பஞ்சு டைலாக் மாதிரி இருக்கே தவிர ஒரு மக்களுக்கான தலைவன் பேசுற பேச்சு அதுல இல்ல. நான் முழுக்க நான் கேட்டேன். ஓகே. அதுல வந்து எதுவும் ஒரு அரசியல் முதிர்ச்சி இன்னும் வளரல. ஆனா நல்லா ஃப்ளோவா பேசுறாரு, அதுல டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறாரு. ஓ அதனால அது டெவலப் நம்ம ஆயிட்டாரு. மறுக்கல, அதுல நல்லா பேசுறாரு. ஃப்ளோல சவுண்டா அப்படியே வந்து இப்போ இவ்வளவு வந்துட்டாரு, அடுத்து நல்லா பேச ஆரம்பிச்சாரு, இல்ல நல்லா வரட்டு செய்ய வரட்டு நம்ம ஆரம்பிச்சாரு. வர பயிற்சி தானே தொடர்ச்சியா பண்ணும் பொழுது அது வந்து ஓகே. ஒரு வளர்ச்சியா மாறும்ல. ஆனா அதுல பாருங்க ஒரு பேப்பர் இடத்துல மிஸ் ஆயிருது. அது எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத தேடுறாரு. மத்த இடத்துல தேடி இருந்தா கூட பிரச்சனை இல்ல. அவன் கேமராக்காரன் அங்கிட்டு திருப்பிட்டாங்க. கரெக்டா? மக்கள் பிரச்சனை நீ உணரணும்ல. அப்ப நீ பேப்பர்ல இருந்துதான் மக்கள் பிரச்சனை உன்னால உணர முடியும் என்றால் நீ எப்படி ஒரு மக்கள் தலைவனாக இருக்க முடியும்? அதோட கேள்விதானே, யதார்த்தமான கேள்விதானே. என்னென்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியணும் இல்லைங்க. அதே எடுத்துதான் படிக்கிறார். நீ பாருங்களேன், நான் சொன்னதை அப்படியே எடுத்து நீங்க பாருங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.